வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். மேடின் புதுச்சேரி உணவுப் பொருட்கள், மணல் சிற்ப போட்டி, இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களுடன் 10 நாட்கள் நடைபெறும் தொடக்க விழா ராட்சத பலூன்கள் மற்றும் பிரம்மாண்ட வான வேடிக்கையுடன் தொடங்கியது. புதுச்சேரி உற்பத்தியில் நாடு தன்னிறைவு பெற்று ஏற்றுமதியில் வளர்ச்சியடைந்து வருகிறது என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நண்பகல் 12:14 மணியளவில் ஏற்பட்ட ஜீரோ ஷேடோ டே எனப்படும் நிழல் இல்லாத நாள் நிகழ்வை மாணவர்கள் நேரடியாக செய்முறை மூலம் அறிந்து கொண்டனர். திறந்து ஒரே மாதத்தில் மூடப்பட்ட நவீன உள்விளையாட்டு அரங்கம். தாய்வழி சான்று வழங்கக் கோரி கல்லூரி மாணவ மாணவிகள் கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் இயங்கி வரும் சென்டாக் அலுவலக வாயில் முன்பு நேற்று மாலை உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஆட்சிக்கு எதிராக ரகுநாதன் சரமாரி குற்றச்சாட்டு. அண்ணா சிலை அருகே நூதன போராட்டம். இனி விரிவான செய்திகள். மேடின் புதுச்சேரி உணவுப் பொருட்கள், மணல் சிற்ப போட்டி, இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களுடன் 10 நாட்கள் நடைபெறும் தொடக்க விழா ராட்சத பலூன்கள் மற்றும் பிரம்மாண்ட வான வேடிக்கையுடன் தொடங்கியது. புதுச்சேரி உற்பத்தியில் நாடு தன்னிறைவு பெற்று ஏற்றுமதியில் வளர்ச்சியடைந்து வருகிறது என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். பிப்டிக் மற்றும் தேசிய தொழில்முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் பட்டாம்பூச்சி எனும் பெயரில் புதுச்சேரியில் உற்பத்தியாகும் அனைத்து பொருட்களுக்கும் பெயர் சூட்டும் விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. மத்திய சிறு குறு நடுத்தர அமைச்சகத்தின் செயல்திறனை உயர்த்துதல் மற்றும் விரிவுபடுத்துதல் திட்டத்தின் கீழ் இம்மாதம் 30ஆம் தேதி வரை உணவுப் பொருட்கள், மணல் சிற்ப போட்டி, இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடக்கி வைத்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர், புதுச்சேரியில் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு புதிய அடையாளம் இப்போது கொடுக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு இந்தியாவில் உற்பத்தியாகும் பொருட்கள் என்ற அடையாளத்தை கொடுத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. நம் நாடு செல்போனை இறக்குமதி செய்து கொண்டிருந்தது. இப்போது செல்போனை பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆட்டோமொபைல் தொழிலிலும் நம் நாடு அந்த வளர்ச்சியை அடைந்துள்ளது. இப்போது செமி கண்டக்டர் துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருகின்றது. மேலும் உற்பத்தி துறையில் இந்தியா தன்னிறைவு பெற்று ஏற்றுமதியில் வளர்ச்சியடைந்து வருகின்றது. உலக நாடுகளில் பெட்ரோலிய பொருட்களின் இருப்பு குறைந்துள்ளது. ஆனால் இந்திய கச்சா எண்ணெயை மட்டும் வாங்கி அதிலிருந்து பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களை தயாரித்து நம் தேவையை பூர்த்தி செய்து கொள்வது மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து வருகின்றோம். நம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த முடிவுகளே தான் இதற்கெல்லாம் காரணம். இப்போது பட்டாம்பூச்சி என்ற பெயரில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உருவாகும் கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் உலகத்தரத்தில் கிடைக்க உள்ளன. புதுச்சேரியில் சிறப்பான உற்பத்தி தொழிற்சாலைகள் இருக்கின்றன. மேலும் புதுச்சேரி இளைஞர்கள் வெளி மாநிலங்களில் பணியாற்றும் நிலை மாறி விரைவில் புதுச்சேரியில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கும். இதனால் அரசுக்கு ஜிஎஸ்டி உள்ளிட்ட இனங்களில் வருவாயும் அதிகரிக்கும். புதுச்சேரியில் இருக்கும் தொழிற்சாலைகளை பாதுகாக்க வேண்டும். மேலும் புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வரவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் இன்று நண்பகல் 12:14 மணியளவில் ஏற்பட்ட ஜீரோ ஷேடோ டே எனப்படும் நிழல் இல்லாத நாள் நிகழ்வை மாணவர்கள் நேரடியாக செய்முறை மூலம் அறிந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் சில பகுதிகளில் இன்று நண்பகல் சுமார் 12:14 மணியளவில் அரிய வானவியல் நிகழ்வான நிழலில்லா நாள் நிகழ்ந்தது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள புனித இருதய ஆண்டவர் அரசு பள்ளியில் புதுச்சேரி அறிவியல் இயக்கம் சார்பில் மாணவர்களுக்கு சிறப்பு அறிவியல் விளக்கம் அளிக்கப்பட்டது. சூரியன் ஒரு குறிப்பிட்ட இடத்தின் சரியான உச்சநிலைக்கு வரும்பொழுது பொருட்களின் நிழல் பக்கவாட்டில் விழாமல் அதன் அடிப்பகுதியிலேயே சுருங்கி காணப்படும். இதுவே நிழலில்லா நாள் எனப்படுகின்றது. இந்த நிகழ்வு பூமியின் கடக ரேகை மற்றும் மகர ரேகைக்கு இடைப்பட்ட வெப்பமண்டல பகுதிகளில் ஏற்படுகின்றது. அந்த பகுதிகளில் சூரியன் வடக்கு நோக்கியும் பின்னர் தெற்கு நோக்கியும் நகரும் காலங்களில் ஆண்டுக்கு இருமுறை உச்சநிலையை அடைவதால் நிழலில்லா நாள் ஏற்படுகின்றது. புதுச்சேரியில் சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் போது ஏப்ரல் மாதத்திலும் தெற்கு நோக்கிய நகர்வின் போது ஆகஸ்ட் மாதத்திலும் இந்த நிகழ்வு ஏற்படுகின்றது. அந்த வகையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதுச்சேரியில் நிழலில்லா நாள் நிகழ்ந்தது. நிகழ்வை ஒட்டி பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் செங்குத்தாக குச்சிகளை நிறுத்தி அதன் நிழல் நீளத்தில் ஏற்படும் மாற்றங்களை நேரடியாக கவனித்தனர்.
சூரியன் உச்சநிலையை அடைந்த போது குச்சியின் நிழல் மிகவும் குறுகி அதன் அடிப்பகுதியை சுற்றியே காணப்பட்டது. மேலும் மாணவர்கள் வட்ட வடிவில் நின்று நண்பகல் நேரத்தில் தங்களது நிழல் உடலின் மீது விழும் வகையில் ஏற்பட்ட மாற்றத்தையும் அறிவியல் பயிற்றுனர்கள் செய்முறை மூலம் விளக்கினர். இதன் மூலம் மாணவர்களுக்கு பாட புத்தக அறிவை தாண்டி நேரடியாக அறிவியல் நிகழ்வை கவனித்து புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. செங்குத்து குச்சியின் நிழல் நீளத்தை அளவிடுதல், அதன் அடிப்படையில் சூரியனின் உயர கோணத்தை புரிந்து கொள்ளுதல் மற்றும் பூமியின் அட்சரேகை தொடர்பான அறிவியல் விளக்கங்களிலும் மாணவர்கள் ஈடுபட்டனர். திறந்து ஒரே மாதத்தில் மூடப்பட்ட நவீன உள்விளையாட்டு அரங்கம். முத்தியால்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவில் வீதியில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சுமார் ரூபாய் 1 கோடி மதிப்பிலான நவீன உள்விளையாட்டு அரங்கம் மற்றும் நடற்பயிற்சி மையம் அமைக்கப்பட்டது. புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டசபை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட இந்த வளாகத்தை கடந்த பிப்ரவரி மாதம் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இதையடுத்து காலை மற்றும் மாலை நேரங்களில் அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் உடற்பயிற்சி செய்து வந்தனர். உடற்பயிற்சி மையத்திற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது. இந்த நிலையில் திறந்து 1 மாதமே ஆன நிலையில் திடீரென உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் வளாகத்தின் நுழைவு கேட் மூட்டப்பட்டது. இதனால் தினமும் வந்து உடற்பயிற்சி செய்து வந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கடந்த 5 மாதங்களாக உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் உடற்பயிற்சி மையம் மூடி கிடப்பதாக கூறப்படுகின்றது. அதிக செலவில் அமைக்கப்பட்ட உடற்பயிற்சி கருவிகள் மற்றும் மின் சாதனங்கள் பயன்பாடின்றி வீணாகி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உள் விளையாட்டு அரங்கத்தை மீண்டும் திறக்க கோரி அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக அமைப்புகள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் இதுவரை திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பொதுமக்கள் நலனுக்காக அமைக்கப்பட்ட இந்த நவீன உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் உடற்பயிற்சி மையத்தை விரைவில் மீண்டும் திறக்க சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாய்வழி சான்று வழங்கக் கோரி கல்லூரி மாணவ மாணவிகள் கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் இயங்கி வரும் சென்டாக் அலுவலக வாயில் முன்பு நேற்று மாலை உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாய்வழி சான்று கேட்டு பல நாட்களாக மாணவர்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் உரிய சான்றிதழ் வழங்கப்படாமல் அதிகாரிகள் தங்களை அலைக்கழிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தாய்வழி சான்று இல்லாததால் கல்லூரி சேர்க்கை மற்றும் தற்போது நடைபெற்று வரும் சென்டாக் சேர்க்கை நடவடிக்கைகளில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருவதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். தாய்வழியில் சாதி சான்றிதழ் வழங்கலாம் என உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையிலும் புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் இயங்கி வரும் சென்டாக் அலுவலக வாயில் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தொழிற்சாலையில் அத்துமீறல், புதுவை தாவேகா எம்எல்ஏ மீது வழக்கு. புதுவை அடுத்த திருபுவனை தொழில்பேட்டையில் ஏராளமான தொழிற்சாலைகள் உள்ளது. இங்குள்ள ஒரு தொழிற்சாலைக்குள் தாவேகா எம்எல்ஏ சாய் சரவணகுமார் ஆய்வு செய்வதற்காக சென்றார். அப்போது தொழிற்சாலை நிர்வாகத்தினர் எதற்காக உள்ளே வருகிறீர்கள் என கேள்வி கேட்டு தடுத்தனர். இதனால் சாய் சரவணகுமார் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் தொழிற்சாலை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து தொழிற்சாலை நிர்வாகி சிவராமகிருஷ்ணன் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இதன் பேரில் 5 பிரிவின் கீழ் சாய் சரவணகுமார் எம்எல்ஏ மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ள ஆர் ரகுமான் மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு விழா 22 ஆகஸ்ட் 2026 இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் புதுச்சேரி சட்டமன்றத்தின் மாண்புமிகு தற்காலிக பேரவைத் தலைவர் திரு ஆ. அன்பழகன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தனது உரையில் மாணவர்கள் கல்வியுடன் விளையாட்டு திறனையும் வளர்த்து கொள்வதன் அவசியத்தையும், விளையாட்டு ஒழுக்கம், கட்டுப்பாடு, குழு உணர்வு மற்றும் தலைமை பண்புகளை வளர்க்கும் சிறந்த வழியையும் எடுத்துரைத்தார். மேலும் பள்ளி அளவில் நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு தற்காலிக பேரவைத் தலைவர் திரு ஆ. அன்பழகன் அவர்கள் பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி பாராட்டினார். வெற்றி பெற்ற மாணவர்களை வாழ்த்திய அவர் எதிர்காலத்திலும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கவும் பெற்றோருக்கும் ஊக்கமளித்தார். புதுச்சேரிக்கும் பெருமை சேர்க்கும் இந்த விளையாட்டு விழாவிற்கான ஏற்பாட்டினை
அப்துல் கபார், அப்துல் கரீம் சேட் அறக்கட்டளையின் உறுப்பினர்கள், பள்ளியின் தாளாளர் ஜனாப் நிசார் அஹ்மத், பள்ளியின் முதல்வர் ஜனாப் ஃபராகான், பள்ளியின் கல்வி இயக்குனர் ஜனாப் ஃபசல் மஹமத், மேலாளர் ஜனாப் முக்தார் அஸ்மத், பள்ளியின் ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி ஆட்சிக்கு எதிராக ரகுநாதன் சரமாரி குற்றச்சாட்டு. அண்ணா சிலை அருகே நூதன போராட்டம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான புதுச்சேரி அரசின் செயல்பாடுகள் குறித்து புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கத்தின் நிறுவனர் ரகு என்கின்ற ரகுநாதன் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அண்ணா சிலை அருகே நூதன முறையில் போராட்டம் நடத்தினார். முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து பங்கேற்காததால் புதுச்சேரிக்கான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நிதி வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரகுநாதன் குற்றம் சாட்டினார். மாநாட்டிற்கு சென்று கேட்கும் போதுதான் உரிமைகளையும் திட்டங்களையும் பெற முடியும், மாநில அந்தஸ்தையும் நேரில் சென்று வலியுறுத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் பதவியை இளைய தலைமுறைக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் புதுச்சேரியின் நிர்வாகம் மற்றும் வளர்ச்சி தொடர்பாக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் அமுத சுரபி, பாப்ஸ்கோ, பாசிக் உள்ளிட்ட நிறுவனங்களின் நிலை குறித்தும் கேள்வி எழுப்பிய அவர் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான நிதிநிலை குறித்து அவர் கவலை தெரிவித்தார். அரியாங்குப்பத்தில் உள்ள பழமையான சுயம்பு புற்றுக்கோவில் தொடர்பாகவும் அவர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். கோவில் மற்றும் சிலை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து அரசு தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் காலாவதியான மற்றும் போலி மருந்துகள், போலி பத்திரங்கள், கொலை, கொள்ளை, கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் பிரச்சினைகள் அதிகரித்து வருவதாகவும் ரகுநாதன் குற்றம் சாட்டினார். மண்ணின் மைந்தர்கள் புதுச்சேரியில் வாழ முடியாத நிலை ஏற்படக்கூடாது, மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நூதன முறையில் போராட்டம். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் பின்பக்கம் திரும்பி அமர்ந்து நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய இயக்கத்தின் நிறுவனர் ரகு என்கின்ற ரகுநாதன் தனது சட்டையை கிழித்து கொண்டு கையில் தட்டுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரது இந்த நூதன போராட்டம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாநில அந்தஸ்து, புதுச்சேரியின் நிர்வாகம், மக்கள் உரிமைகள் மற்றும் அரசின் செயல்பாடுகள் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. ரகு என்ற ரகுநாதன் என்பவர் 10 ரூபாய் இயக்க சட்டமாகும். மேகதாது அணைக்கு எதிராக தனிநபர் தீர்மானம். சபாநாயகரிடம் அனுமதி கோரி வே. கார்த்திகேயன் மனு. கர்நாடக மாநிலம் மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனிநபர் தீர்மானம் கொண்டுவர அனுமதிக்க வேண்டும் என சட்டப்பேரவை உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்கள் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் சபாநாயகருக்கு அளித்த மனுவில் மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டப்பட்டால் காவிரி கடைமடை பகுதியான புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாக நேரிடும் என தெரிவித்துள்ளார். எனவே மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக தனிநபர் தீர்மானம் கொண்டுவர அனுமதிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இந்த தீர்மானத்தை நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் கார்த்திகேயன் வலியுறுத்தியுள்ளார். மொபைல் கடை பூட்டை உடைக்க முயன்றவரை துரத்தி பிடித்த இளைஞர்கள். புதுச்சேரி வில்லியனூர் அருகே அரியூரில் மொபைல் கடையின் பூட்டை உடைத்து திருட முயன்றதாக கூறப்படும் நபரை அப்பகுதி இளைஞர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியூரில் இந்தியன் வங்கி அருகே உள்ள மொபைல் கடையில் நேற்றிரவு சுமார் 11 மணியளவில் மர்ம நபர் ஒருவர் கடையின் பூட்டை உடைக்க முயன்றதாக கூறப்படுகின்றது. ஆயுதங்களை பயன்படுத்தி பூட்டை உடைக்க முயன்றதை அப்பகுதி இளைஞர்கள் கவனித்துள்ளனர். இதையடுத்து இளைஞர்கள் அவரை சுற்றி வளைக்க முயன்ற பொழுது அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகின்றது. எனினும் விடாமல் துரத்தி சென்ற இளைஞர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சென்று அந்த நபரை மடக்கி பிடித்தனர். பின்னர் அவரை வில்லியனூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் பிடிபட்ட நபர் கேரளாவை சேர்ந்தவர் என்பது தெரியவந்ததாக கூறப்படுகிறது.
இதனிடையே இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிடிபட்ட நபரை விடுவிக்க மங்களம் தொகுதியைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர் ஒருவர் போலீசாருக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகின்றது. பொதுமக்களை துரத்தி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்வதில் போலீசார் தயக்கம் காட்டியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேட் இன் புதுச்சேரி உணவுப் பொருட்கள், மணல் சிற்ப போட்டி, இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களுடன் 10 நாட்கள் நடைபெறும் தொடக்க விழா ராஜத பலூன்கள் மற்றும் பிரம்மாண்ட வான வேடிக்கையுடன் தொடங்கியது. புதுச்சேரி உற்பத்தியில் நாடு தன்னிறைவு பெற்று ஏற்றுமதியில் வளர்ச்சியடைந்து வருகிறது என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நண்பகல் 12:14 மணியளவில் ஏற்பட்ட ஜீரோ ஷேடோ டே எனப்படும் நிழல் இல்லாத நாள் நிகழ்வை மாணவர்கள் நேரடியாக செய்முறை மூலம் அறிந்து கொண்டனர். திறந்து ஒரே மாதத்தில் மூடப்பட்ட நவீன உள்விளையாட்டு அரங்கம். தாய்வழி சான்று வழங்க கோரி கல்லூரி மாணவ மாணவிகள் கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் இயங்கி வரும் சென்டாக் அலுவலக வாயில் முன்பு நேற்று மாலை உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஆட்சிக்கு எதிராக ரகுநாதன் சரமாரி குற்றச்சாட்டு. அண்ணா சிலை அருகே நூதன போராட்டம். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.